ஆதரவாக இருக்கிற அந்த சென்ட்ரலில் மத்திய அரசனுடைய சர்க்காரில் வேலை பார்த்துக்கிட்டு நீ வந்து இது மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து நல்ல மூக்கு பிடி 3 வேலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியான்னு ஒரு டைலாக் இருக்குது. அது அதே போல் கெமிஸ்ட்ரி படித்தவன் உருவாக்கின நெருப்பு வந்து வேகமாக பரவும் அப்படின்ற சொல்கிற வசனம் தெரிக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து அந்த ஸ்ரீலீலா ஒரு ரேடியோ வர்ணனையாளர். அப்போல்லாம் ரேடியோ பெரிய விஷயம், ஏதோ அதர் லாங்குவேஜ் ஹிந்தி பொண்ணுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து தமிழ் ரேடியோவுக்கு ஆள் எடுத்திருக்காங்க பொழுது தமிழை தத்தி பேசுது. சிவகார்த்தியும் போய் ஸ்ரீலீலா கிட்ட ஹிந்தி கற்றுக்கிட்டப்போ அதர்வா வந்து சொல்கிறார், இந்த பிள்ளைகிட்ட வந்து ஹிந்தி கற்றுக்கிறிய, உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு தொடங்கினதுலேருந்து இதில் இது ஒரு மொழி போராக இல்லாமல், வெறும் வந்து இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பாக இல்லாமல், இதில் ஒரு சென்டிமெண்ட், இதில் வந்து ஒரு பழிவாங்குதல், இதில் வந்து ஒரு எதிர்ப்பு, அதெல்லாம் தாண்டி ஜெயம் ரவி ஒரு வில்லனா, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வில்லனா, மத்திய அரசு அதாவது மத்திய சர்க்காருடைய ஒரு விசுவாசியா இந்த படத்தை கதைப்படி முழுமையாக நடிச்சிருக்காரு. 1 கோடி பேர் கேட்குற மாதிரி சுடு அப்படின்ற ஒரு டைலாக் ஜெயம் ரவி. அந்த ஆக்ரோஷம் நம்ம எத்தனையோ படங்களில் ஜெயம் ரவியை பார்த்துருப்போம். வந்து ஒரு பேராண்மையாகட்டும், பூமி ஆகட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து அதை ஒட்டுமொத்தமாக இந்த படத்தில் இறக்கியிருக்கிறாப்புல. மிக முக்கியமாக எல்லாருக்கும் சரிசமமாக இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறது தான். குறிப்பாக எஸ்கேவை பார்த்து அதர்வா சொல்கிறாரு, அண்ணா பெரியார்கிட்ட விருது வாங்கின நீ போய் இந்த பிள்ளைகிட்ட போய் ஹிந்தி கற்றுக்கிறிய, உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு வசனமாகட்டும். வந்து என் செந்தமிழை காக்க ஒரு பெரும் சேனையை உருவாக்குவேன்னு இந்த ட்ரெய்லரோட எண்டில் முடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வெறித்தனமாக இருக்குது. நிச்சயமாக இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த படம் பயங்கரமாக கிளிக் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த பொங்கலுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்லதான், ஜனநாயகன் ஒரு பக்கா கமர்ஷியல், அதை தாண்டி விஜயோடைய அரசியலுக்கு ஒரு முக்கியமான படமாக அது இருக்கும். இதெல்லாம் மாரி இது ஒரு வேற ஒரு ஜானருங்க. வந்து இந்த 10 நாள் லீவை இந்த 2 படமும் கொண்டாட போதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதை தாண்டி இந்த படம் எப்படி இருக்க போகுதுப்பா, இது வந்து திட்டமிட்டு வந்து அந்த கதைக்கு எதிராக உருவாக்குறதா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. வந்து